Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்னைக்கு குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. குக்கர் சூடு ஏறினதும் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அது கூடயே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடு ஏறினதும் இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாவையும் இதில் போட்டுக்குவோம். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இது கூடயே புதினா, கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நீங்கள் தயிர் இல்லை அப்படின்னா எலுமிச்சை சாறு கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் தயிர் ஊற்றிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வரவும் நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சுருவோம். இப்போ குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்லேயே ஒரு 2 விசில் வர அளவுக்கு வச்சுக்குவோம். இப்போ 2 விசில் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு. வாசனையும் நல்லா இருக்குது. பாருங்கள் உடையாமல் அரிசி நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் குஸ்கா செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.